ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நமக்கு ஒரு நல்ல வீக்கெண்டை முடிக்கவும் ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த புதிய வாரத்தை நாம் தேவனை ஆராதித்து, நாம் ஜெபித்து, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் 14 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். தேவனுடைய ஆவியை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்பொழுது, அவருடைய வல்லமையை குறிக்கிறது, அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, அவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த உள்ளர்ந்த எலும்புகள் உயிரடைய கூடுமா என்று கேட்கும் பொழுது, நீர் அறிவீர் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவி அந்த உள்ளர்ந்த எலும்புகளுக்குள்ளாக செல்லும் பொழுது, நீ பேசு, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பேசு. அதை பேசும்போது அவருடைய ஆவியை, அந்த தேவனுடைய ஆவியை நான் அவைகளுக்குள்ளாக அனுப்பி அவைகள் உயிரடையும் என்று சொல்லி அவைகள் உயிரடைந்ததை நாம் பார்க்கிறோம். அதை தான் இங்கே வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ளாக நான் வைப்பேன், நீங்கள் அங்கே உயிரடைவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய சூழ்நிலைகள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், ஒரு செத்த நிலை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புகளிலே, இமிகிரேஷனா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், அது எந்த ஒரு நிலையா இருந்தாலும் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் உயிரடைவோம். அதிலே ஆங்கிலத்திலே பார்க்கும்போது, the Lord God will perform it. I believe this week he will perform it. அவருடைய ஆவி நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் உயிரடைவோம். ஹல்லேலூயா! நாம் தேவனை ஆராதித்து நாம் கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளாக ஊற்றும். அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தை சொல்லி, நான் உயிரடைவேன், நான் உயிரடைவேன், விளர்ந்து போயிருக்கிற காரியங்கள் உயிரடையும் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளாக ஊற்றப்படட்டும் என்று சொல்லி நாம் பாடி, நாம் ஜெபித்து இந்த வாரத்தை ஆரம்பிப்போமா? கர்த்தருடைய ஆவி நமக்குள் அவர் வைப்பார், நாம் உயிரடைவோம். உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு பாடுவோம். உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உச்சிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை 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 தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே,
பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியால் ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அங்கடார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊற்றுங்க ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தின் வல்லமையை நீர் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே ஆண்டவரே அந்த உள்ளர்ந்து போயிருக்கிற எலும்புகள் உயிரடைய செய்யும்படியாக அற்புதத்தின் ஆவியை ஊற்றிடுமே. சொல்லுவோமா வாய்களை திறந்து? ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளாக வெய்யும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஐயா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே அற்புதத்தின் ஆவியை பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தது போல ஆண்டவரே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே, உமக்கு ஒரு சிங்காசனம் இந்த நாளிலே ஆராதித்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவும் என்று சொல்லி, எங்களோடு என்றும் வாசம் செய்யும் என்று சொல்லி, உயிரடைய செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே ஆரம்பிக்கிறோம்.
இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, ஆராதிப்போம். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுவோம். இதோ மனிதர்கள் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்தர் அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்தர் அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆவியானவரே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே விழாவுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக உம்முடைய ஆவியை வெய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துதிக்கும் பொழுது நீர் இறங்கி வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யக்கூடியவரே, நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. உயிரடைய செய்யும் ஆண்டவரே. உள்ளிருந்து போய் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவரே, அப்பா வாயை திறந்து சொல்லலாமா, என்னை உயிரடைய செய்யும் என்று சொல்லுவோமா? God, you perform it ஆண்டவரே. நீர் செய்யும் ஆண்டவரே. நீர் இதை சொன்னீர் ஆண்டவரே. நீர் இதை செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. perform it Lord. இந்த வாரத்திலே ஆண்டவரே, குடும்பத்திலே ஒரு விடுதலை ஆண்டவரே. அப்பா, சரீரத்திலே ஒரு விடுதலை ஆண்டவரே. வியாதியிலே ஒரு விடுதலை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உயிரடைவார்களாக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறோம் ஐயா. உம்முடைய ஆவியை நீர் ஊற்றி நீர் செய்யும் ஆண்டவரே. நீர் அதை செய்யும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து இந்த வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எனக்குள்ளாக வையும். உம்முடைய ஆவியை என்னுடைய குடும்பத்திலே வையும்.
உம்முடைய ஆவியை என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஊற்றும் ஐயா. உம்முடைய ஆவியை என் உத்தியோகத்திலே வெய்யும் ஆண்டவரே. உயிரடைய செய்யும் ஐயா. உலர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. கேட்போமா? உலர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிப்போமா? ஜெபித்து நாம் முடிப்போமா? ஜெபித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போமா? நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உயிரடைய செய்ய போகிறார். God is going to perform it. Great and mighty things. Hallelujah. 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 உலாவுங்க ஆண்டவரே. உயிரடைய செய்ய முடியும். நீர் அறிவீர் ஆண்டவரே. தீர்க்கதரிசி சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். நீர் அறிவீர் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆவியை ஊற்றும். பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றினது போல ஊற்றும் ஐயா. அப்போஸ்தலர் காலங்களிலே ஊற்றினது போல ஊற்றும் ஐயா. ஊற்றிடுமே ஆண்டவரே. எங்கள் தேசத்தை மாற்றும் ஆண்டவரே. இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்தை மாற்றும் ஆண்டவரே. இந்திய தேசத்தை மாற்றும் ஆண்டவரே. கனடாவை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை மாற்றும். எங்கள் சபைகளை எழுப்பும் ஆண்டவரே. ஜனங்களை எழுப்பும் ஆண்டவரே. நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உயிரடைய செய்யும். இந்த வாரத்தை முழுவதும் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஒப்பு கொடுத்து வாரத்தை ஆரம்பிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜனங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் ஐயா. ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உம்முடைய ஆவி ஒரு நதியாக எழும்பட்டும். சுகத்தை தரட்டும். உயிரடைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. God be with you. And let this week be a wonderful week. Amen.